பாமினி பாவை அத்தியாயம் 18. காசிம் கானின் உதயம். கோல்கொண்டா அரண்மனை கோலாகலத்தில் மூழ்கி கிடந்தது. விருந்தும் கேளிக்கைகளுமாக பாலஹிசார் விழா கோலமே பூண்டிருந்தது. திட்டமிட்டபடி காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறி வருவதை கொண்டாடவே இப்ராஹிம் குதப்ஷா தம் நண்பர்களையெல்லாம் கூட்டியிருந்தார். அகமது நகரின் நிஜாம் ஷாவும் பிடாரின் அலி பரீத் ஷாவும் விருந்தினர்களில் முக்கிய இடம் பிடித்திருந்தனர். நிஜாம் ஷாவுடன் 10,000 குதிரை படைகளின் தலைவனாக பதவியேற்றிருந்த யூசுப் கானும் வந்திருந்தான். பாராதாரியின் பளிங்கு மண்டபத்தின் தரையிலே பொழிந்த நிலவு பாலாக வழிந்து கொண்டிருந்தது. அரைவட்ட வடிவமாக அமர்ந்திருந்தார்கள் மன்னர்களும் மற்றவர்களும். இடையிடையே தட்டுக்களில் பழ வகைகளை குவித்து வைத்திருந்தார்கள். அவற்றின் அருகே மது கிண்ணங்களும் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை குறையாமல் நிரப்புவதற்காக போதை தரும் அழகுடைய கோதையர்கள் தயாராக நின்றிருந்தார்கள். அரங்கத்தின் நடுவிலே வார்த்தெடுத்த வெண்கல சிலையொத்த வனப்புடைய அழகி ஒருத்தி தன் அங்கங்களை குலுக்கி மினுக்கியபடியே ஆடிக்கொண்டிருந்தாள். அவள் உடலை ஆட்டி வைத்து கொண்டிருந்தன வாத்தியங்களும் வாய்ப்பாட்டும். அந்த ஆடல் மங்கையின் மயக்கு நடனத்தில் மனதை பறிகொடுத்தவாறு வாஹ் வாஹ் என்று வாழ்த்தொலி எழுப்பி தங்கள் வசமிழந்த நிலையில் மயங்கி கிடந்தார்கள். லஸ்தர் விளக்குகளின் ஒளியை தவிர ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த இரும்பு கொப்பரையில் எரிந்து கொண்டிருந்த பந்தங்கள் இருளை விரட்டுவதோடு இதமான கதகதப்பையும் அந்த சூழலுக்கு கொடுத்து கொண்டிருந்தன. தபலாக்கள் அதிர்ந்தன. நடன மாதின் வெறியூட்டும் ஆட்டத்தில் வேகம் மிகுந்தது. விருந்தினர் வரிசையில் உட்கார்ந்திருந்த யூசுப் கான் எழுந்து அந்த கூட்டத்திலிருந்து விலகி அமைதியை நாடி மதில் சுவரின் ஓரமாக போய் நின்று கொண்டான். குன்றின் உச்சியில் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது அந்த பாராதாரி. நிலவில் குளித்தபடி உறங்கும் கோல்கொண்டா நகரத்தின் அழகை அங்கிருந்தபடியே ரசித்தான் யூசுப் கான். கடந்த சில தினங்களாகவே தொன்மை மிகுந்த பாரதத்தின் வளமான காட்சிகளை பார்த்து பார்த்து பரவசமாகி போகியிருந்தான் அவன். கலை உள்ளம் படைத்த இந்திய மக்கள் கல்லை மெழுகாக்கி எழுப்பியுள்ள எழில்மிகு கலைக்கூடங்களை கண்டு வியப்பும் விம்மிதமும் அடைந்து போயிருந்தான். தான் பிறந்த நாட்டை விட புகுந்த நாட்டிலே பெருமையோடு விளங்கும் இஸ்லாத்தின் ஏற்றத்தை கண்டு மகிழ்ந்தது அந்த துருக்கியனின் உள்ளம். காபிரிகளின் நாட்டில் தங்கள் இனத்தவர் கலைக்கூடங்களாக அமைத்திருக்கும் மசூதிகளின் எடுப்பான எழில்மிகு தோற்றத்தை கண்டு பூரித்து போனான். அகமது நகரின் சேனாதிபதியாகிய சில தினங்களிலேயே இந்த நாட்டின் அரசியல் நிலையை ஒருவாறு தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது அவனுக்கு. பாமினி சுல்தான்கள் தங்கள் பகைமையை மறந்து ஒன்று சேரும் அளவுக்கு ஏற்றம் பெற்றிருக்கும் இந்து சாம்ராஜ்யத்தின் பெருமையை பற்றியும் அறிந்திருந்தான். அதன் பலத்தையும் பராக்கிரமத்தையும் பற்றி பகைவர்களான பாமினி சுல்தான்களே புகழ்ந்து பேசுவதை கேட்டு அந்த விஜயநகரத்தை காண வேண்டும் என்ற ஆவலை உள்ளத்துக்குள் வளர்த்து கொண்டிருந்தான் யூசுப் கான். பிறகு தன் கவனத்தை சற்று தூரத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த பெண்ணின் ஆட்டத்திலே திருப்பினான். வாத்தியங்களின் அதிர்வுக்கு ஏற்றபடி துவளும் தன் உடலை வில்லாக வளைத்து காண்போரின் உள்ளங்களில் வெறி ஏற்றி கொண்டிருந்தாள் அந்த பெண். சட்டென்று அவனுக்கு தான் கப்பலில் மரண கம்பத்திலே கட்டுண்ட நிலையில் கசியடி வாங்கிய போது தன் உடல் துடித்த அந்த நிலைதான் நினைவுக்கு வந்தது. அவன் தசை நார்கள் இறுகின. கூத்தை காண விரும்பாதவனாக முகத்தை திருப்பிக் கொண்டான். வெறித்த அவன் பார்வையின் முன்னே இருட்போர்வையில் முடங்கி கிடக்கும் கோல்கொண்டா சாம்ராஜ்யம் விரிந்து கிடந்தது. ஆனால் தன் முன்னே உள்ள எதையும் அவன் இப்போது பார்க்கவில்லை. தன்னையே தன்னுள் பார்த்து கொண்டு நின்றான். என் வாழ்க்கையில்தான் சமீப காலத்துக்குள் எத்தனை சம்பவங்கள், எண்ணி பார்க்கவே நெஞ்சம் நடுங்கும்படியான சம்பவங்கள் எல்லாம் எத்துணை துரிதமாக நடந்துவிட்டன. கப்பல் கவிழ்ந்ததுமே என் வாழ்வும் முடிந்ததாகவா எண்ணினேன். கைதியாகி கசியடிப்பட்டு கம்பத்தில் கட்டுண்டு கிடந்தபோது உயிர் ஆசையையும் உதறினேன். இவ்வளவையும் மீறி என்னை வாழ வைத்து இந்த நிலையில் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும் விதி இன்னும் என்னால் என்னென்ன காரியங்களை சாதித்து கொள்ள திட்டமிட்டிருக்கிறதோ. நினைவின் முடிவை நீண்ட மூச்சாக்கி வெளியேற்றிவிட்டு திரும்ப நினைத்த யூசுப் கானின் பார்வையை கோட்டையை நோக்கி வளைந்து நெளிந்து வரும் பாதையிலே வெகு வேகமாக ஒரு தீவட்டி தாவி வரும் காட்சி தடைப்படுத்தி நிறுத்தியது. உற்று கவனித்த போது தீவட்டி தனியாக வரவில்லை. அதை ஏந்திய உருவம் ஒரு குதிரையையும் விரட்டி கொண்டு வெகு வேகமாக கோட்டையை நோக்கி வருகிறது என்பது தெரிந்தது. அடுத்த சில வினாடிகளில் அது பாலாஹிசாரின் பாதாள வாயிலிலே எதிரொலி மாளிகையின் முன்னே வந்து நின்றது. சங்கீத குறிப்புகளை கொண்ட ஓசை உடனே எழுப்பப்பட்டிருந்து அங்கிருந்து அடுத்த வினாடி அந்த ஒலி கோட்டையின் உச்சியில் உள்ள பாராதாரியிலே கூடி கேளிக்கையில் ஈடுபட்டிருப்போரின் கவனத்தை கவர்ந்தது. மது மங்கையரின் மோகத்திலே கிறங்கி கிடந்தாலும் குதப்ஷா எதிரொலி கொண்டு வந்த செய்தியினால் உடலை சிலிர்த்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார். கையை உயர்த்தி பாட்டையும் கூத்தையும் உடனே நிறுத்தினார்.
பாலாஹிசாரில் இருந்து கைத்தட்டி எழுப்பும் மாறுபட்ட ஒலிகள் இப்போது ஸ்பஷ்டமாக கேட்டன. செய்தியை அறிந்தவர் மேலே வரச்சொல் என்று உத்தரவுக்கு காத்திருந்த தூதுவனிடம் கூறினார். அவன் பாராதாரியிலே பிரதானமாக அமைந்த ஒரு இடத்துக்கு ஓடிச் சென்று குதுப் ஷாவின் அவசர உத்தரவை கைதட்டி அதே சங்கேத ஒலி குறிப்புகளால் கீழே அனுப்பி வைத்தான். தீவட்டி தாங்கி வந்த குதிரை வீரன் பாராதாரியை நோக்கி தனது குதிரையை தட்டிவிட்டான். குதிரையிலிருந்து இறங்கி அவன் மேலே ஏறி வரவில்லை. ஒரு எல்லை வரை கோட்டையின் மீது குதிரையிலேயே செல்லலாம். அத்துணை விசாலமான படிகளையும் பாதைகளையும் கொண்டது அந்த அற்புதமான கோல்கொண்டா கோட்டை. எதிரொலியை பயன்படுத்தி செய்துள்ள இந்த ஏற்பாட்டை பார்த்து வியந்து போய் நின்றிருந்தான் யூசுப்கான். சற்று நேரத்துக்கு முன்பு பாட்டும் கூத்துமாக இருந்த கோட்டை உச்சியில் இப்போது அமைதி நிலவியது. தூதுவன் என்ன செய்தியோடு வருகிறானோ என்ற தவிப்பே எல்லோருடைய நெஞ்சத்தையும் திருகிக் கொண்டிருந்தது. யூசுப்கான் கோட்டையின் மதிர் சுவரிலிருந்து தன் இருக்கைக்கு வந்து அமர்ந்து கொண்டான். வந்த தூதுவன் வேறு யாரும் இல்லை, விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து பகை தீர்க்க வேண்டும் என்று ஆதில் ஷாவிடம் முறையிட்டு அவரால் நிராகரிக்கப்பட்ட மகள்தார்தான் அவன். தனக்கு நேர்ந்த அவமானம், தன் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று வாதாடி வன்மம் தீர்க்கவே இப்போது குதுப் ஷாவை தேடி கோல்கொண்டாவுக்கு ஓடி வந்திருந்தான். ஆனால் அவன் எதிர்பாராத வகையில் அங்கு நிஜாம் ஷாவும் இமத் ஷாவும் கூட இருப்பதை கண்டதுமே அவன் வந்த காரியம் வெற்றி என்று குதூகலப்பட்டது அவன் உள்ளம். மகள்தாரை கண்டவுடனேயே புரிந்து கொண்டார்கள் நிஜாம் ஷாவும் குதுப் ஷாவும். விஜயநகரத்துக்கு போய் வந்த காரியம் வெற்றிதானே என்று கேட்டு மகள்தாரின் மௌனத்தை கலைத்தார் குதுப் ஷா. ஒரு விதத்தில் வெற்றிதான். தாங்கள் என்னை அனுப்பும் போது எந்த முடிவை எதிர்பார்த்து அனுப்பினீர்களோ அதுதான் நிகழ்ந்தது. மண்ணை இழப்பது மானத்தை இழப்பது போல் ஆகும் என்று கூறினான் மமதை பிடித்த அந்த விஜயநகரத்து மன்னன். ஆனால் அதற்கும் மேலாக என்று அந்த மகள்தாரின் பேச்சை மறந்து விட்டானோ என்று அடி எடுத்து கொடுத்தார் கோல்கொண்டாவின் இப்ராஹிம் குதுப் ஷா. என்னை, உங்கள் பிரதிநிதியாக சென்ற என்னை அவமானப்படுத்தி அனுப்பினார். அதற்கும் மேலாக போற்றுதலுக்குரிய நம் முஸ்லிம் இனத்தின் மானத்தையே மண்ணோடு மண்ணாக புதைத்து உதறி என்று கூறி சிறிது நேரம் நிறுத்தினான். இனவெறி கொள்ளும்படியாக விஜயநகரத்திலே வராகத்தினால் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வக்கனையாக விளக்கினான் அந்த மகள்தார். கண்ணீர் ஒழுக கைகளை உயர்த்தி அல்லாவின் பெருமைக்கு ஏற்பட்ட இந்த சிறுமையை துடைத்து தூய்மைப்படுத்த அவர்கள் உடனே வீறு கொண்டு எழ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். பழிவாங்க வேண்டும், படையெடுக்க வேண்டும், விஜயநகர சாம்ராஜ்யத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த குதுப் ஷாவிற்கு விஜயநகரம் பிஜப்பூருக்கு உரிமையான பகுதிகளை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறியதே போதுமே. இதற்கு மேலும் பேசாமல் இருப்பதா? இந்துஸ்தானத்தில் என்றைக்குமே அடிமைப்பட்டு கிடக்கும் ஒரு வகுப்பாக இஸ்லாமியரை ஆக்கிவிடுவான் அந்த அறவீட்டு ஆணவக்காரன் என்று கொதித்தார் குதுப் ஷா. தூதுவனின் விளக்கம் இனப்பற்று கொண்ட எவரையுமே வெறிகொள்ள செய்யும் வகையில்தான் இருந்தது. கோபப்பட வேண்டிய விஷயம்தான் என்றார் நிஜாம் ஷா நிதானமாக. ராமராயரை வெறுத்தாலும் பகைத்து கொண்டு படையெடுக்க ஏனோ அவருக்கு தயக்கம். கோபப்பட்டால் மட்டும் போதாது, கொன்று குவிக்க வேண்டிய தருணம் இது. இனி சிந்திப்பதற்கு ஏதும் இல்லை. போர் போர் போர்தான். தன்மானமுள்ள எந்த முஸ்லிமும் இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள மாட்டான் என்று சீறினார் குதுப் ஷா. நம்முள் ஒற்றுமை வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். முஸ்லிம் இனத்துக்கும் மதத்துக்கும் மாசு கற்பிக்கும் எவரையும் லேசாக விட்டு விடுவதையும் நான் வெறுக்கிறேன். ஆனால் விஜயநகரத்தை பகைத்து கொண்டு படையெடுத்து வெற்றி கொள்வது என்பது விளையாட்டு அல்ல. அதனால் அந்த பேரரசின் பெருமை கண்டு நான் அஞ்சுவதாக நினைக்க வேண்டாம் என்றவர் இத்தனைக்கும் காரணமான அந்த மகள்தாரை பார்த்து, பிஜப்பூரின் தூதுவனாகத்தானே விஜயநகரத்துக்கு நீ சென்றாய்? அப்படி இருக்க அங்கு உனக்கு நேர்ந்த இந்த அவமானத்தை அலி ஆதில் ஷாவிடம் சென்று முறையிடாமல் எங்களை தேடி வந்து விட்டாயே, ஏன் என்று கேட்டார். நிஜாம் ஷாவின் இந்த கேள்விக்கு, அவரை காணாமல் நான் இங்கு வரவில்லை. அங்குதான் முதலில் சென்று என் கண்ணீரை சிந்தினேன், கதறினேன். ஆனால் மகனாக மதிக்கப்படும் மகிமையையும் தகுதியையும் அடைந்தவன் நான். அந்த நட்பை நான் நாசமாக்கி கொள்ள விரும்பவில்லை. அவருக்கு எதிராக எந்த செயலிலும் இறங்க மாட்டேன் என்று ஆதில் ஷா கூறிவிட்டார். அதன் பிறகே உங்களிடம் ஓடி வந்தேன் என்றான். அப்படியென்றால் என் முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டனவா? தென்னக முஸ்லிம் அரசுகளின் இணைப்பிலே இந்து சாம்ராஜ்யத்தின் அழிவுக்கு வழிவகுத்ததெல்லாம் வெறும் கனவாக போக வேண்டியதுதானா என்று கலங்கியது குதுப் ஷாவின் உள்ளம். மன உறவுகளால் மனம் மாறிவிடும். பகை முடிக்கப்பட்டு பக்கபலமாக இருப்பான் என்று எண்ணி என் மகளையே அவனுக்கு மனைவியாக்கி வைத்தேனே, எல்லாம் வியர்த்தம்தானா?
குதுப் ஷாவின் பேச்சை கேட்டு முட்டாளாகிவிட்டோமா என்று குழம்பினார் நிஜாம் ஷா. படைபலத்திலும் பரந்த நிலப்பரப்பிலும் செல்வ சிறப்பிலும் மிகுந்த பீஜப்பூரை ஒதுக்கிவிட்டு நாம் செயல்பட முடியாது என்று வெளிப்படையாகவே பேசினார் பிடாரின் மன்னர் ஃபரீத் ஷா. ஆம் என்று அலட்சியமாக முழக்கி முகம் கடுத்தார் குதுப் ஷா. பிஜப்பூரை நம்பியா நாம் போர் திட்டம் வகுத்தோம்? இனத்தின் பெயரால் இணைய வேண்டும் என்று விரும்பினோம். ஆதில் ஷா நம்முடன் ஒத்து வந்தாலும் வராவிட்டாலும் அதிகார வெறியும் சாம்ராஜ்ய செருக்கும் கொண்டுள்ள அந்த ராமராயனின் கொட்டத்தை நாம் அடக்கியே தீருவோம். எப்படியும் போரிட்டுதான் நம் புனித இஸ்லாத்தின் மதிப்பை உயர்த்தியாக வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் என்று நிஜாம் ஷாவை பார்த்து கேட்டார் இப்ராஹிம். எங்கே அவரும் தமது மருமக பிள்ளையின் பக்கம் சாய்ந்து விடுவாரோ என்ற ஐயம் அதில் கலந்திருந்தது அவருக்கு. யோசித்தார் அகமது நகர் சுல்தான். அவரது சிந்தனை தளபதி யூசுப் கானை பேச வைத்தது. ஆரம்பத்தில் நம்முடன் ஒத்துழைப்பதாக கூறிய ஆதில் ஷா அவர்கள் இப்போது இணைந்து வர மறுப்பது என்றால் அதற்கு ஏதேனும் காரணம் இருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டான் அந்த துருக்கிய வீரன். வெறும் மயக்கம் என்று வெறுப்போடு சிரித்தார் குதுப் ஷா. யூசுப் கான், உனக்கு இந்த நாட்டு அரசியலை பற்றி அதிகம் தெரியாது. போக போக புரிந்து கொள்வாய். அரசியல் சூழ்ச்சிகளை அறியாத ஆதில் ஷா தன்னை அந்த காபிரி அன்பு மகனாக ஏற்றுக்கொண்டான் என்பதற்காக நம் திட்டங்களுக்கு கை கொடுக்க தயங்குகிறார். அந்த மயக்கத்திலிருந்து அவரை விடுவிப்பது என் பொறுப்பு. நிஜாம் ஷா அவர்களே, இன்னும் ஏன் யோசனை? ராமராயரின் படைகள் அகமது நகரிலே புகுந்து புரிந்த அட்டூழியங்களை அதற்குள் மறந்துவிட்டீர்களா என்று கேட்டார் இப்ராஹிம். இல்லை, எதையும் மறந்துவிடவில்லை. ஆனால் நமது முயற்சிகள் பூரணமான நிச்சயமான பலன்களை தர வேண்டுமே, அதற்காகத்தான் யோசிக்கிறேன் என்றார். நம் இந்த கலக்கத்துக்கெல்லாம் உறக்கம் ஒரு தெளிவான முடிவை கொடுக்கும். காலையில் தொடர்ந்து விவாதிக்கலாம் என்று கூறி எழுந்தார் ஃபரீத் ஷா. மற்றவர்களும் அதற்கு உடன்பட்டார்கள். சற்று நேரத்தில் அந்த பாராதாரி வெறிச்சோடி கிடந்தது. போர் போர் போர். நமது புனிதமான இஸ்லாத்தின் ஏற்றத்துக்காகவும் தன்மானத்தை இழக்காமல் முஸ்லிம் இனம் பெருமை குறையாமல் வாழவும் வேண்டுமானால் பலம் பெற்று வரும் பகைவனை ஒழிக்க வேண்டும். இந்த லட்சியத்தை அடைய நாம் போரிட்டே ஆக வேண்டும். நமது இந்த முடிவை இனி எதுவும் மாற்றாது. காலையில் 3 சுல்தான்களும் மறுபடி சந்தித்த போது சொல்லி வைத்தார் போல ஒரே விதமான வார்த்தையில் கூட மாறுதல் இல்லாமல் இதையே கூறினார்கள். ஆனால் ஒன்று, பிஜப்பூர் இந்த கூட்டிலிருந்து விடுபட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எப்படியாவது ஆதில் ஷாவை நம் வழிக்கு கொண்டு வந்தாக வேண்டும் என்றார் நிஜாம் ஷா. அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்றார் நம்பிக்கையுடன் குதுப் ஷா. அதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றிருக்கிறது என்றார் ஃபரீத் ஷா. ஒப்பற்ற ஒற்றர் படையை உடையவர் ராமராயர். நம்முடைய இந்த திட்டங்களை எல்லாம் அவர் அறிந்தே இருப்பார். ஆகவே போருக்கு முன்பு விஜயநகரத்தின் நிலையை, அதன் செயல்முறைகளை நாம் அறிந்து கொள்வது அவசியம். தன் பலத்துடன் மாற்றான் பலத்தையும் அறிந்து கொண்டு போருக்கு புறப்படுவதுதான் புத்திசாலித்தனம். உண்மைதான். திறமை மிக்கதோர் ஒற்றனை விஜயநகரத்துக்கு அனுப்பி உளவறிந்து வர செய்ய வேண்டும் என்றார் நிஜாம் ஷா. அப்போது யூசுப் கான் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவனை கண்ட குதுப் ஷா குதூகலமுடன், இதோ அந்த பிரச்சனையும் தீர்ந்துவிட்டது என்றார். இந்த காரியத்துக்கு யூசுப் கானை விட தகுதி வாய்ந்தவர் யாரும் இல்லை. இந்த வீரரை பற்றி அங்கு யாருக்கும் எதுவும் தெரியாது. அவர்கள் இவனை பார்த்தது கூட இல்லை. ஆகவே அந்நிய நாட்டானை போல ஆபத்தின்றி ஒரு நாட்டில் சுற்றலாம். உருமாறி போக வேண்டியது கூட இல்லை. யூசுப் கான் அந்த நாட்டை இதுவரை பார்த்தே இராததால் எதையும் ஆர்வமுடன் பார்க்கலாம். பாசாங்கு செய்யவோ நடிக்கவோ தேவையில்லை. என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் யூசுப் கானை பார்த்து. ஏதும் புரியாத நிலையில் திகைத்தவனுக்கு விஷயத்தை விளக்கினார் நிஜாம் ஷா. விரோதியின் நாட்டுக்கு சென்று உளவறிந்து வரும் பணியை உன்னிடம் ஒப்படைக்கலாம் என்றிருக்கிறோம். விஜயநகரத்துக்குள் சென்று அதன் படைபலத்தை அறிந்து வருவதோடு முஸ்லிம் இனத்தை சேர்ந்த தளபதிகள் பலர் அங்கு பணிபுரிகிறார்கள். நமக்கு சாதகமாக செயல்படவும் அவர்களை திருப்பிவிட வேண்டும். சற்று சிரமமான காரியம்தான். ஆனால் உன் திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றார். விஜயநகரத்துக்கு செல்ல வேண்டும் என்ற செய்தியே யூசுப் கானுக்கு மகிழ்ச்சி அளித்தது. அதுவும் தான் பணிபுரியும் நாட்டுக்கு தன் பயணம் பயன் தரும் வகையில் அமைவதை நினைத்து ஆனந்தமடைந்தான். என்னிடம் தாங்கள் கொண்டுள்ள அன்புக்கும் நம்பிக்கைக்கும் நான் கடமைப்பட்டவன். தங்கள் கட்டளை எதையும் நிறைவேற்றி வைக்க சித்தமாக இருக்கிறேன் என்றான் யூசுப் கான். உடனே திட்டங்கள் வகுக்கப்பட்டன. விஜயநகரத்தை பற்றி அவன் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான செய்திகளையெல்லாம் அவனுக்கு தெரிவித்தார் குதுப் ஷா. நகரின் அமைப்பு, நாகரீகம், பழகும் முறை முதலியவைகளை விளக்கினார்.
அந்த புறத்தினுள்ளும் செல்வதற்கு ஏற்ப அவன் இளமை தோற்றத்தில் சற்றே முதுமையை புகுத்தி உருமாற்றம் செய்யப்பட்டான் யூசுப்கான். பாரசீகத்திலிருந்து வரும் வைர வியாபாரியைப் போல பகட்டான ஆடை அலங்காரம் செய்து கொண்டான். கோல்கொண்டாவின் பொக்கிஷ அறையிலிருந்து விலை மதிப்பற்ற ஆபரணங்கள் அவனது வியாபார பொருட்களாயின. வழி செலவுக்கும் விஜயநகரத்திலே டாம்பிகமான வாழ்க்கை நடத்தவும் ஏராளமான பொற்காசுகளையும் கட்டி கொடுத்தார்கள். நெடுந்தூர பிரயாணியைப் போல ஒட்டகம் ஒன்று அவனது மூட்டைகளை சுமந்தபடி பின்தொடர்வதற்கும் ஏற்பாடாயிற்று. விஜயநகரத்தின் மூலை முடுக்குகளையும் அறிந்த 2 வீரர்கள் இந்த வைர வியாபாரிக்கு பணியாளனாக பின்தொடர்ந்தார்கள். அவ்விருவரின் உருவமும் கணிசமான அளவுக்கு மாற்றப்பட்டிருந்தது. ஒப்பற்ற தன் வெள்ளை குதிரை மீது அமர்ந்து ஒய்யாரமாக கிளம்பினான் யூசுப்கான். இல்லை இல்லை, பாரசீகத்திலிருந்து வரும் வைர வியாபாரி. இப்போது அவன் பெயர் காசிம்கான். தனது கனவு நகரமும் மர்மங்கள் நிறைந்ததும் பகைவர்களின் இதயத்திலே முள்ளாக குத்தும் மகோன்னதமான வாழ்க்கையை உடையதும் தென்னகத்தில் தன் நிகரில்லாது விளங்குவதுமான விஜயநகரத்தை நோக்கி கிளம்பினான் காசிம்கான். அதே நேரத்தில் ஆதில்ஷாவின் அவையை நாடி பிஜப்பூரை நோக்கி மற்றொரு தூதுவன் குதிரையில் விரைந்து கொண்டிருந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.